ஸோ ஹாய் அண்ட் ஹலோ கைஸ் வெல்கம் டு மேகேமர் தன்னுடைய சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்ட் கிராஃப்ட்டில் 7வது எபிசோடு தான் வந்திருக்கோம் சர்வைவல் சீரிஸில். ஸோ இந்த எபிசோடில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ட்ராகனை டிஃபீட் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இது டைரக்ட் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா கேம் சவுண்ட் இல்லாமல் இது கேம் சவுண்டு தனியாக வாய்ஸ் ஓவர் தனியாக அப்படி இல்லாமல் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைவ் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஃப்ரீயாக இருந்தேன், சவுண்ட் எதுவும் இல்லை அட்மாஸ்பியரில். அதனால் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே லைவ் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் ரொம்ப கத்தி பேச முடியாது, ஏன்னா ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடும், வீட்டில் இருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு ஸ்வாடுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 36 XP கொடுத்து என்னத்தை போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வாடு வந்து ஃபுல்லாக மேக்ஸ் அவுட் ஆகலை. ஸ்வாடுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இது போட்டேன், ஃபயர் ஆஸ்பெக்ட் 2 போட்டு மேக்ஸ் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கைஸ் நம்ம கொஞ்சம் டோட்டம் ஆஃப் ஃபண்டை இங்கே எடுத்துப்போம். நேராக போய்ட்டு நம்ம அந்த இதுலேருந்து எடுத்துப்போம். ஆக்சுவலாக லைவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த இது ரெய்டு ஃபார்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாசமாக போயிருக்கோம். ஏன்னா இந்த ரெய்டு ஃபார்மில் வில்லேஜரை வந்து பார்த்தீங்கன்னா ரெய்டுக்கு வந்து அவனுங்க போட்டு தெளிப்பாங்க. ஆனால் நான் இப்போ அதை சரி பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரெய்டு ஃபார்ம் பக்கா ஒர்க் ஆகும். ஆனால் இப்போ அதுக்கெலாம் டைம் இல்லை, டோட்டம் மட்டும் எடுத்து வந்துடலாம் போயிட்டு. ஸோ வந்தாச்சு. ஒரு 5 டோட்டம் எடுத்துக்கோம். டோட்டம் தானே, எத்தனை எடுத்தா என்ன? தப்பான டைரெக்ஷனில் போகக்கூடாது, கரெக்டாக போகணும். இது நதர் வேஸ்ட் போயவங்க. சாகசம் பண்ணலாமா, குதிச்சிடலாம் அப்படியே. ஃபெதர் ஃபாலிங் 4 இருக்கு, அதனால தான் தைரியமாக குதிச்சேன். ரெண்டு சைட்லேருந்து அடிச்சா நான் என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான் காலி 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 காலி. ஐயோ நான் என்ன பண்ணுறது? ஓடு 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 ஓடு, அப்படியே ஓடு அப்படியே ஓடு. நெதர் ஃபோர்ட்ரஸ் பார்த்துட்டாங்க, நெதர் ஃபோர்ட்ரஸ் பார்த்தாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக பிளேஸ் பண்ணுங்க. கீழே வந்துட்டேங்க. பார்க்கவே இல்லை நான். டோட்டம் இருக்கு, பதட்டப்பட வேணாம், டோட்டம் இருக்கு. தப்பிச்சிட்டோம். நல்ல வேலை. ஆனால் என் ஆர்மர் காப்பாற்றிடுச்சுங்க என்னைய. என்னங்க என்னையை கூப்பிட்டு அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த காலி நாடிக்கல, நல்ல வேலை நாடிக்கல. அச்சா, அதனால எனக்கு போதும்பா.
14லாம் எவ்வளோக்கு சமத்துக்குமா? 14 எனக்கு 14 போதும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நான் போயிட்டு வார்ப்டு ஃபாரஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சார் நம்ம இதுக்கு போயிட்டுருக்கோம். அது பேர் என்ன? வார்ப்டு ஃபாரஸ்ட் பயம். நான் தான் நெட் ஆஃப் பண்ணிட்டேனே, அப்புறம் எப்படி இன்வைட் வருது? இன்வைட் வருது, அக்செப்ட் பண்ணலையான்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. வீடியோ எடுக்கும்போது இன்வைட் பண்ணாலும் நான் வரமாட்டேன். நான் வந்துட்டு ஒன்லி வென் லைவில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்விடேஷன்லாம் அக்செப்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வில்லேஜர் இருக்காங்க இல்லைங்களா, பெண்டிங்கு, எனக்கு பெண்டிங்கே தரமாட்டான். எத்தனையோ வாட்டி ரீசெட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெண்டிங் தராமல் தெரியல. ஐயோ, எதோ புர்க்கா வாங்கிட்டேனே, ஆக்வா ஆஃபினிட்டி வாங்கிட்டேன். என்ன தான் பண்ணால் இவன் பெண்டிங் எனக்கு திரும்ப தருவான், விற்பான்றதே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம வேறு ஒரு மெண்டிங் வில்லேஜரை வந்து ரெடி பண்ணணும். நான் வந்து பண்ணிவிட்டு வந்து சந்திக்கிறேன். ஸோ ஓகே, மெண்டிங் டக்குன்னு கொடுத்துட்டான் நமக்கு வேறு மாதிரி. இப்போ என்ன பண்ணுவோம், டக்குன்னு ட்ரேட் பண்ணிடலாம். ஒரே ஒரு மெண்டிங் மட்டும் தான் ட்ரேட் பண்ணிட்டா போதும். ஸோ ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு என்ட்ரு செஸ்ட் மேக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரொம்பலாம் தேவைப்படாது. இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு போயிடலாம். ஸோ ஆக்சுவலாக நான் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு. நான் ரெக்கார்டர் வந்து பாஸ் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக நான் ஸ்ட்ராங் ஹோல்டு போயிட்டேன்னா என்ட்ராகன் முடிச்சிட்டேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ராங் ஹோல்டு போனேன், ஐயா ஃபெண்டர் பத்தலை. இப்போ அதுக்கு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இங்கே வந்திருக்கேன். ஐயா ஃபெண்டர் வச்சேன், பத்தலை. அதனால் திரும்ப வீட்டுக்கு வந்து ஐயா ஃபெண்டர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி என்ட்ராகன்லாம் ஒன்றும் ஃபினிஷ் பண்ணல. இப்போலேருந்து நான் ரெக்கார்டர் பாஸே பண்ண மாட்டாங்க, அப்படியே போட்டோம். ஸ்டோரேஜ் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல. நம்ம வந்துட்டோம் ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு. நான் ஆல்ரெடி வந்திருக்கேன் இந்த ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு. நான் வந்துட்டு வராத ஸ்ட்ராங் ஹோல்டோன்னு நினச்சேன். அது ஆல்ரெடி வந்த ஸ்ட்ராங் ஹோல்டு தான். ஸோ என்ன பண்ணோம், ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வழி நேராக இப்படி போய் அப்படியே இப்படி திரும்பினோன்னா இங்கே இருக்கும். கரெக்டாக வந்துட்டோம். ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு 4 ஐயா ஃபெண்டர் ப்ளேஸ் பண்ணேன், இன்னும் 2 மட்டும் வேணும். ஓகே, ரெடியா கைஸ்? உள்ளே போவோமா? ஐயோ, என் ஸ்கின்னு வேறு இல்லையே. இந்த கர்மம் பிடிச்ச ஸ்கின்னை வச்சு நான் போக வேண்டியதாக இருக்குது. சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று நம்ம வந்து பார்த்தோன்னா உள்ளே போயிடுவோம். எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், நான் பார்த்துட்றேன். தேவையில்லாத எதாக இருந்தால் அதில் போட்டுடுறேன். நம்ம ஸ்ட்ரைட்டாகவே எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவோம். இதான் நான் ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா நெதரைட் ஆர்மரோடு உள்ளே போகிறேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எல்லா வாட்டியும் நான் டைமண்ட் ஆர்மரோடு போயிருக்கேன். நான் ஃபஸ்ட் டைமாக ஃபுல் பவரோட நெதரைட் ஆர்மர் வச்சுன்னு உள்ளே போகிறேன். ஃபைட் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு தெரில. தைரியமாக உள்ளே போவோம். ட்ராகனாவது இதாவது நம்பிக்கை அதானே எல்லாம். ட்ராகன்ஸ் இப்போ சவுண்டு கொடுக்கும். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி கத்தி பேச வேண்டியதாக இருக்கும். இந்த என்டர்மேன்ஸ் வர தம்பி இப்போ தான் உள்ளே வந்திருக்கேன், அதுக்குள்ளே போட்டு அடிக்கக்கூடாது, ஓகேங்களா? ஓகே, 1 அவுட்டு. டவர் நம்பர் 2 ஏன்ட்டா வராத, எங்கேருந்தே அடிப்போம். ஓகே, 3 4 5 ட்ராகன் அடிக்கலான்னு பார்த்தேன். போடு, பர்ஃபெக்ட் எம்எல்ஜி. இந்த டவர் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஆஹா, வேற மாதிரி. அதையும் அடிச்சிட்டோங்க. அது அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இதை அடிப்போம் வேணாம். நாயை இப்போ நான் போட்டு தள்ள போகிறேன்.
செம்ம டென்ஷன் ஆகுது எனக்கு. ஓ இது ஆல்ரெடி முடிச்சிட்டேண்ணா இதை. எவ்வளோ டியூரபிலிட்டி முக்கால்வாசி போயிருக்குமே அதானே. வாட்டர் பாக்கெட் எமர்ஜி. ஏய் கத்தாத சை சனியா கத்தி தள்ளுது அப்படியே. காது கிளியுதுங்க எனக்கு. அதான் என்ன முக்கியமான விஷயம், அது பர்ச் பண்ணிட்டு போகும்போது நம்ம திரும்ப அதே இடத்துல நிற்கக்கூடாது. அப்படி நின்னோன்னா அது அந்த இடத்துல வந்துட்டு இது போடும். நான் சவுண்டை குறைச்சிக்கிறேங்க. நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குமான்னு தெரில, ஆனால் எனக்கு காது கிளியுது. நான் சவுண்டு குறைச்சாலும் இது கேம் சவுண்டு ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடாது, தள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் சவுண்டு குறைச்சா கூட கத்தினே இருக்குது. இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சோண்டு தான். டிராகனே செத்து ஒளி. அது கிட்டே போக மாட்டேங்குதுங்க, சுற்றி போட்டு வச்சிருச்சுங்க இந்த மாதிரி. இருங்க அது இப்போ பர்ஸ் பண்ணும்போது என்னால் அடிக்க முடியாது, அது விளாட்றோம் போக வச்சு அடிச்சு முடிச்சிடலாம். ஆஹா போடு, முடிச்சு விட்டாச்சு டிராகனை. ஸ்பீலாம் அப்படியே எடுத்துப்போம். ஆஹா 66 68 வேற லெவல். எனக்கு எண்டரைக்கு வேணும். எண்டரைக்கு எடுத்துடலாம். ஸோ இந்த ட்ராகன் ஃபைட் வந்துட்டு பார்த்தோன்னா ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சு போச்சு. நான் எதிர்பார்த்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை இந்த ஃபைட்டில். ஏய் எப்பா நான் எக் எடுத்துகிட்டு போயிடுறேன்ப்பா. சரி இது கேட்வே எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்ப்போம். நம்ம கேட்வேக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு உள்ளே போய்ப்போம், அது முன்னாடி கொஞ்சம் தின்னுப்போம். எங்கே இறக்கி விட்ருக்கு நம்மளை. சரி ஓகே, இந்த கோஆர்டினேட்ஸை வச்சு நான் வந்துட்டு என்ட்ரப்பல் எங்கே சாரி இது என்சிட்டி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ கைஸ் பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு என்சிட்டி, அதுவும் ஷிப்போடு இருக்குது. -872, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோன்னா -584. இதுதான் வந்து பார்த்தோன்னா கோஆர்டினேட்ஸ். நான் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக போட்டிருக்கேன். அப்பா நல்ல வேலை, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இங்கே எங்கேயாவது மாட்டியிருந்தான்னு வைங்களேன், செத்துருப்பேன் நான். நல்ல வேலை. வந்துட்டோம் என்ஷிப் எங்கே இருக்குது? ஷிப் இருக்கா? ஷிப்புக்கு பக்கத்துலேயே இருக்குது, வேறு லெவல். நம்ம டேரெக்டாக ஷிப்புக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் சல்கர் சவுண்டு கேட்குது எனக்கு. நம்ம இது என்ற ட்ராகனியை எட்டி இப்போ எடுக்க வேணாம், நான் கொஞ்சம் உஷாரு. ஐயோ அடிச்சு பறக்க விட்டான் பைத்தியக்காரன். இது தாம்சன் ப்ரொஜெக்டைல் ப்ரொடெக்ஷன், ஆர்சன் 1 அன்பிரேக்கிங் 3 இதெல்லாம் இருக்கு வேணும். சாஃப்ட்னஸ் 4 அன்பிரேக்கிங் 3 இதெல்லாம் ஸ்வாடு.
காப்பர் ஹார்ஸ் ஆரம்பரா எலக்ட்ரா எடுத்தாச்சு. இப்போ வச்சுட்டு தப்புன்னு என்ன பண்ணுவோம், தேவையானது எல்லாம் எடுப்போம். இது அப்படியே இதோடு அப்படியே இது. ஓகே, மெண்டிங் அன்பிரேக்கிங் 3. ஓகே, பக்கா. இதுக்கு மேலே வேறு எதுவும் வேண்டாம். இதுக்கு மேலே நான் ஷிப்புக்கு போய்க்கிறேன். இது ஷிப்பு கூட போகணும். ஷிப்புக்கு லூட் அடிக்கிறதுலாம் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இல்லைன்னா நான் சும்மா சல்கல் செல் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிறேன். என்ன இது உடைக்க முடியல? ஐயோ சிட். வாட்டர் பாக்கெட்டை மெல்சி பண்ணுவோமா? எப்படி பண்ணால் பார்த்தீங்களா வாட்டர் பாக்கெட்டு? சரி, நான் இதை ஃபுல்லாக லூட் அடிச்சிடுறேன். அதை நான் லூட் அடித்து முடிச்சுட்டு நான் டேரெக்டாக வந்துட்டு மெயின் எண்ட் ஐலாண்டுக்கு வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன். சகாஷ், என் சிட்டியில் பெருசாக நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் இல்லை. அதனால் நம்ம புட்டி படுக்கையெல்லாம் சாத்திட்டு அப்படியே கிளம்பிடுவோம். சல்கர் பாக்ஸ் மட்டும் கிடச்சிது, அவ்வளோதான். மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம கிளம்பலாம். இல்லை தப்பான டைரக்ஷன். அங்கே தானே எங்கேயோ இருக்கும். பக்கா. எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டுக்கு போக மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இதை உடச்சிட்டேன். அது பேர் என்ன, அந்த நான் பெட்டு தூங்கினேன், அதுக்கப்புறம் உடச்சிட்டேன். இது என்னங்க இது ஷேப்பு? இல்லை, வந்துட்டோம் ஒரு வழியாக. எலக்ட்ராவை எடுத்துகிட்டு அதான் இந்த வில்லேஜில் இருக்கும். அப்போ எனக்கு தெரிஞ்சு என் வீடு பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்குது. இல்லை தப்பான டைரக்ஷன். இதுதான் கரெக்டான டைரக்ஷனு. இங்கே நம்ம வில்லேஜர் பீடர் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இங்கே நம்ம வில்லேஜர் பீடர் இருக்குது. அப்போ அப்படியே இங்கே போனால் நம்ம பேஸ் வந்துடும். ஸோ ஒரு வாட்டி அப்படியே பறந்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஆப்பி கேஸில் பறந்துருக்கோம், இருந்தாலும் இது ஜாலியாக இருக்குது. இது செம்மையாக இருக்குங்க. டுட்டோரியல் பாட்டு கற்றுனது நல்லா தான் இருக்குது. நம்ம வீடும் இதில் பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ கைஸ், ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எண்டர் ட்ராகனை வந்து பார்த்தீங்கன்னா கில் பண்ணிட்டு வந்து எலக்ட்ரா எடுத்து வந்து நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் பேஸில் ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தேன். சுற்றி முடிச்சுட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் கட்டிட்டேன், க்ரீப்பர் ஃபார்மும் கட்டிட்டேன். அந்த க்ரீப்பர் ஃபார்ம் ப்ராப்பராக ஒர்க்கும் ஆகுது. அதை நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆனால் ரெக்கார்டும் பண்ணிட்டேன், ஃபுட்டேஜும் என்கிட்ட இருக்குது. பட் இருந்தாலும் நான் அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ண விரும்பலை. ஏன்னா இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்களானே தெரில. வீடியோ டியூரேஷன் ஆல்ரெடி 18 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. ஸோ அதையும் ஆட் பண்ணலாம் 20-25 நிமிஷம் வரைக்கும் போயிடும். அவ்வளோ தூரம் நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரில. ஸோ அதனால் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீப்பர் ஃபார்ம் கண்டென்ட்டை நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு கண்டென்ட்டோட நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த கண்டென்ட்டோட இந்த வீடியோவை நான் இதே இடத்துல முடிச்சுக்கிறேன். ஸோ பாய் கைஸ், பாய்.